என்னடா, அக்காவுக்கு ஒரு போன் கூட பண்ண மாட்டியா? நீ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? இல்லக்கா, கொஞ்சம் வேலை அதிகம். அது இல்லாம அலைச்சலும் அதிகம். சரி, அப்பா சொத்தெல்லாம் உன் பேர்ல மாத்திட்டியா? இருக்கிறதே 2 சென்ட். அத போய் என்னத்த மாத்துறது? அதுவும் நீ கையெழுத்து போடாம அப்படியெல்லாம் எதுவும் மாத்தலக்கா. சரி, நாளைக்கு ஊருக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிக்கா. ஏங்க, நான் என் தம்பி நாளைக்கு வர சொல்லி இருக்கிற ஊருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த மாதிரி பேசிடுறேன் அவங்ககிட்ட. சரிங்களா? என்னதான் அக்கா தங்கச்சி கூட பாசமா இருந்தாலும் சொத்துன்னு வரும்போது அவங்களோட சுயரூபத்தை காட்டிடுறாங்க. காசு வனம் தான் இன்னைக்கு எல்லாமே பேசுது. சொல்லுமா. ஏங்க இன்னும் சாப்பிட வரக்கானோ? இல்ல, பசியே இல்ல. ஏங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க? அக்கா போன் பண்ணாங்க. ஏங்க என்ன சொன்னாங்க? அப்பா பேர்ல ஒரு 2 சென்ட் இடம் இருக்குது இல்ல, அத பத்தி கேட்டாங்க. அவங்க கேட்டதை பார்த்தா ஏதோ அதுல பங்கு கேட்பாங்க போல. உங்க அக்கா ரொம்ப போல்டானவங்க. நம்ம சூழ்நிலையெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. சரி பாப்போம், நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க. சரிங்க. விடுமா, நமக்கு ஏதாவது நல்லது நடந்தா தான் நம்ம ஆச்சரியப்படணும். பாலம்பி, வரக்கா. என்னடா எப்ப பார்த்தாலும் மூஞ்சில ஒரு கலையே இல்லாம இருக்கிற? இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்க. சரி, நம்ம அப்பா சொத்து என்ன விலைக்கு போகும்? தெரியலக்கா, பக்கத்து இடமெல்லாம் செண்டு 10 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. அவ்வளவுதான் போகுதா? நான் என்னமோ செண்டு 25-30 லட்சத்துக்கு போகும்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல விடு. அப்பா வாங்கின கடன் மொத்தம் எவ்வளவு இருக்கு? ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்குக்கா. சரிடா, சொத்துல பிள்ளைகளுக்கு பங்கு இருக்குன்னு சட்டமெல்லாம் இருக்குது, உனக்கு தெரியுமில்ல? அதே மாதிரி அப்பா வாங்கின 30 லட்சம் கடன்லயே எனக்கு பங்கு இருக்குல்ல. 15 லட்சம் ரூபாய நான் கட்டிக்கிறேன். அவங்க கேட்டதை பார்த்தா ஏதோ அதுல பங்கு கேட்பாங்க போல. நீ கடன்லயும் பங்கு எடுத்துக்கிறன்னு சொல்றதே எனக்கு சந்தோஷம்க்கா. சட்டம் இருக்கு, ஆனா கடன்ல அக்கா தங்கச்சிக்கு பங்கு கொடுக்கறது இது வரைக்கும் நடைமுறையில் இல்லக்கா. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம அப்பா வாங்கின கடனை நானே கட்டிடுறேன். நான் அந்த நடைமுறையை மாத்துறேன். என்னாலயாவது அந்த நடைமுறை மாறட்டும். சொத்துல மட்டும் பங்கு கேட்கிறோம், கடன்ல பங்கு கேட்க மாட்டோமா? மச்சான் வேண்டான்னு சொல்லுவாங்கக்கா. உனக்குத்தான் தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை. இதுவே அங்க ஒரு 10 ஏக்கரா காடு இருந்து அதுல பங்கு வருதுன்னு உங்க மச்சா வேண்டான்னு சொல்லிடுவாரா? அது மாதிரிதான் இதுவும். இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அப்பா வாங்கின கடனை நானே கட்டிக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா, உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. சார், உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. எனக்கா? யார் அனுப்பியிருக்கா? உங்க அக்காதான் உங்க அப்பாவோட கடன்ல பங்கு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவிலேயே கடன்ல பங்கு கேட்டு கோர்ட்டுக்கு போனது உங்க அக்காவா தான் இருக்கு. இந்த மாதிரி அக்காவோட பிறக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பெண்கள் அப்பாவின் சொத்தில் பங்கு கேட்டு கோடிக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றங்களில் இருக்கிறது. ஆனால் முதலில் அப்பாவின் கடனில் பங்கு கேட்டு ஒரு வழக்கு நீதிமன்றம் செல்கிறது.